ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஸ்பெஷல். இன்றைக்கி நாம் ரொம்பவே ஈஸியான சுவையான மில்க் பேடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மில்க் பேடா செய்கிறது ரொம்பவே ஈஸி. வீட்டில் உள்ள ஒரு 3 பொருள் வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி ரொம்ப ஈஸியாக பால் பேடா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பால் பேடா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு அரை கப் அளவு பாலை ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு கப் அளவு பால் பவுடரை போட்டு கெட்டி ஒன்றும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பால் பவுடர் போட்டதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. பால் பவுடர் நீங்கள் இனிப்பு உள்ள பால் பவுடர் எடுத்துக்கலாம், இல்லைனா இனிப்பு இல்லாத பால் பவுடர் எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவு சீனியில் 2-3 துண்டு ஏலக்காவை போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடலாம். பவுடர் பண்ணின சுகரை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு ரோஸ் வாட்டர், அப்புறம் கொஞ்சமாக குங்குமப்பூ. ரோஸ் வாட்டரும் குங்குமப்பூவும் ஆப்ஷனல் தான், ஜஸ்ட் நமக்கு ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறது. உங்ககிட்ட இருந்ததுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் போட்டு ஒரு 1-2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விடலாம். நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த பேடா மிக்ஸ் நல்லா திக்காகி திரண்டு அந்த பேனில் ஒட்டாதபடி வரும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல திக்காகி பேனில் ஒட்டாதது மாதிரி வரும். இனி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மிக்ஸ் ஒரு 10-12 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறுற அப்புறமா எடுத்து நம்ம பேடா ரெடி பண்ணலாம். பேடா மிக்ஸ் நல்லா ஆறி இருக்கு. இப்போ லைட்டாக ஒரு சூடு தான் இருக்குது. இதை ஒரு 1-2 நிமிஷம் நல்லா அதை பிசைஞ்சிடலாம். அப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு கொஞ்சமாக பேடா மிக்ஸை எடுத்து ஒரு சின்ன பால் போல் பிடிச்சி அதை உள்ளங்கையில் வச்சு சின்ன டிஸ்க்கு போல் தட்டிடுங்க. இந்த மாதிரியே மீதி உள்ள எல்லா மாவுலையும் நம்ம பேடா தட்டிடலாம். நெக்ஸ்ட்டு உடைச்ச பிஸ்தா பருப்பு இல்லைன்னா முந்திரி பருப்பை அந்த பேடாவோட சென்டரில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக ஒரு 15-20 நிமிஷத்துலேயே மில்க் பேடா ரெடி பண்ணியாச்சு. நம்ம பண்ணின இந்த மில்க் பேடாவை ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மாதம் வரைக்கும் நம்ம சாப்பிடலாம், ஒன்றுமே ஆகாது. நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் இந்த மில்க் பேடாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye from சௌமியா.